ஆரரூட் ஸ்டேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கூவகம் என்ற ஊருக்கு வந்திருக்கோம். என் பின்னாடி கூத்தாண்டவர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோவில் சித்திரை மாதம் ஆனால் 18 நாள் வந்து சிறப்பம்சமாக இருக்கும். முக்கியமாக இது திருநங்கைக்கான கோவில்னே சொல்லலாம். அவங்க இது ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லைங்க, இந்தியா அதுக்கப்புறம் வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த 18 நாள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி என்ன நாள்னா தாலி கட்டுற நாள்னு சொல்லலாம். இந்த கோவில் பூசாரி இங்கே திருநங்கைக்கு தாலி கட்டுவாங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்கும். மஞ்சள் கயிற்றில் தாலி இருக்கும். வேண்டுதலுக்கு ஏற்ப வந்து மஞ்சள் கயிற்றுல வெள்ளி தங்கம் இப்படி நிறைய டைப்பில் தாலி இருக்குன்னு சொல்லுவாங்க. திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் தாலி கட்டிட்டு வேண்டுதல் வைக்கிறது உண்டு. இங்கே இருக்க திருநங்கைகிட்ட அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து எதனால் இந்த சாத்திரம் சம்பிரதாயம்லாம் சொல்கிறாங்களே, எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் வந்து கேஜி அஞ்சனா. நான் வந்து திருக்கோவிலூர்லேருந்து வரேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் அதான். நான் வந்து சென்னையில் இருக்கேன். இப்போது கூத்தாண்டவர் கோயில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான கோவில்? வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி பொங்கல் எப்படியோ அந்த மாதிரி இந்த கோவில் கூத்தாண்டவர் கோவில் தெருவில் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக நினச்சி நாங்கள் இதுக்காகவே ஒரு வருஷமாக தயாராகும். இன்னைக்கு வந்து தாலி கட்டுற நாள் இல்லைங்களா, நாளைக்கு தாலி அறுக்கிற நாள். இந்த மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கெல்லாம் ஹாப்பி தான், வைப் மூட் தான். பட் நாளைக்கு தான் எப்படி மனநிலை இருக்கும் அது. எவ்வளோ வருஷமா நீங்கள் வந்து வர்றீங்க? நான் 12 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். 4-5 வருஷமாக தாலி கட்டிட்டு. திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது? அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்தது பாதுகாப்பு வந்து ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் என்ன சொல்கிறது, எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்கன்னா இவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அவங்களும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து தாலி கட்டுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு புராணத்தில் ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஆணோட ஒரு உறவில் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. அது கட்டாயமே என்ன? அது எல்லாமே ஃபேக். நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் முதலிரவை முடிச்சுட்டு தான் நாளைக்கு தாலியெல்லாம் அடுத்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஃபேக், ஓகேங்களா? அது நம்பாதீங்க. ஏன்னா அப்படியெல்லாம் எந்த திருநங்கையெல்லாம் இருக்க மாட்டாங்க. கேஷுவலாக அவங்கவுங்க தாலி கட்டிட்டு போவாங்க, ரூமில் போய் சாப்பிட்டு தூங்குவோம், ஜாலியாக எங்கேயோ சுற்றுவாங்க, பிடிப்பாங்க தான். கம்பல்சரி கட்டாயமாக முதலிரவுலாம் பண்ணிட்டெல்லாம் யாரும் அடுத்த நாள்லாம் வந்து தாலி இருக்க மாட்டோம். அதெல்லாம் சும்மா கல்யாணம் அப்புறம் முதலிரவு அப்புறம் தாலி அந்த மாதிரி சொல்கிறாங்க, இரவுல கான்செப்டாக கொண்டு வராங்க. பட் அது கிடையாது. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கூட அவங்கவுங்க தனியாக ப்ரைவேட்டாக வரவங்களும் இருக்காங்க. ஸோ எங்கள் கேங் கூட வந்து இங்கே ஸ்டே பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. வணக்கம். உங்கள் பேர்? என்னுடைய பேர் வந்து பார்த்தசாரதி, கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் பூசாரி. இப்போ இங்கே நம்ம கோவிலில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்கு தாலி கட்டுற நிகழ்வு. இங்கே திருநங்கைகள் மட்டும் தாலி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆண்களும் தாலி கட்டுவாங்க. அது எதனால் தாலி கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள் தாலி கட்டுறதுக்கு காரணம் வந்து அவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஒன்று திருமணம் ஆகலை, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் இங்கே ஆண்கள்லாம் வந்து தாலி கட்டுவாங்க. திருநங்கைகள் தாலி கட்டுறதுக்கான காரணம் வந்து அவர் பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, மகாபாரத போரில் பலியாவார். பலியாகிறப்ப கிருஷ்ணர்கிட்ட எனக்கு திருமணம் ஆனால் தான் பலியாகணும்னு சொல்லியிருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், நாளைக்கு சாக போகிறவனுக்கு இன்றைக்கி யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. பொண்ணு தராத பட்சத்தில் பகவான் கிருஷ்ணரே மோகினி அவதாரம் திருநங்கையாக மாறுறாரு. ஆண்லேருந்து பெண்ணா திருநங்கையாக மாதிரி திருமணம் பண்ணுறதுனால தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க திருநங்கையெல்லாம் இங்கே வந்து தாலி கட்டுற காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாலி கட்டுவாங்க. இன்றைக்கி விடிய தாலி கட்டுவாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 6-7 மணி போல் சாமி தேர் ஏறுவார். தேர் ஏறினார்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்க திருநங்கைகள் ஆண்கள் அனைவரும் போய் தாலி கட்டுறவங்கலாம் கூவாகனத்தான் கிராமத்தில் தாலி இருப்பாங்க. நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமியுடைய திருத்தேர் தான். இந்த திருத்தேர் வந்து எப்படின்னா சாமியுடைய முழு உருவத்தில் இருக்கும். மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னா வெறும் சிரசை மட்டும்தான் சாமியோட பார்க்க முடியும், தலையை மட்டும்தான் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் முழு உருவத்தில் பார்க்கலாம். அந்த முழு உருவன்றது 5 ஊர்லேருந்து வரும். சாமியோடைய சிரசு இங்கே குவாகம், கை கால் குதிரை குவாகனத்தம், தேருக்கு போடுற அச்சாணி குவாகம் தொட்டி, மார்பஜம் கீரிமேடு, வெங்கலக்கூட குவாகம் சிவலிங்கக்குளம், இது 5 ஒன்று சேர நாளைக்கு ஒரு நாள் அந்த தேரில் முழு உருவத்தில் ஒரு போர் வீரன் தோற்றத்தில் பார்க்கலாம். இப்போ தாலி கட்டுறதுங்கிறது நீங்கள் மட்டும்தான் கட்ட முடியுங்களா? பூசாரியை மட்டும் கட்டும். பூசாரி குடும்பம் அந்த காலத்துலேருந்து ஒரு தலைமுறை நாங்களே பண்ணிட்டு வரதுனால எங்களோட இதில் மட்டும் நாங்கள் தான் கட்டி. எவ்வளோ பூசாரி இருப்பீங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும்? இங்கே வந்து ஒரு 10 குடும்பத்தில் இருக்கும். 10 குடும்பம் பார்த்தீங்கன்னா அதில் வரவங்க எல்லாமே ஒரு 40-50 பேர் பூசாரி மட்டுமே இருக்கும். அறுக்கிறதும் நீங்கள் தான்? அறுக்கிறது நாங்கள் கட்டுறவங்க யார் கட்டுறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல அறுக்கிறது. எவ்வளோ திருநங்கைகள் வருவாங்க இந்த சீசனில் பார்த்தா? இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா திருநங்கையும் இங்கே வந்துடுவாங்க. குறைவாக எவ்வளோ திருநங்கை தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாடு உலக அளவில் எவ்வளோ இருக்காங்களோ எல்லாருமே வந்து இந்த கோவிலில் வந்து தாலி கட்டி தாலி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் மணிகண்டன், மாம்பழப்பட்டு விழுப்புரம் மாவட்டம். எவ்வளோ வருஷமாக கூத்தாண்டவர் கோயில் வந்துட்டு இருக்கீங்கண்ணா? நான் நினைவு தெரிஞ்சிருந்து வந்துட்டு இருக்கேன் ஒரு 35 வருஷமா. இப்போ திருநங்கைகள் வந்து வழக்கமாக கோவிலுக்கு வந்து தாலி கட்டுறது உண்டு. இப்போ ஆண்கள் என்ன விஷயமா தாலி கட்டுவாங்க, என்ன காரணமாக இருக்கும்?
பெறாத்தனை தான் இதே மாதிரி ஏதாவது வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சுன்னா இத்தனை வருஷம் நான் தாலி கட்டுறேன் அப்படின்ற மாரி வேண்டியதுனா அதேமாதிரி தாலி கட்டுறோம். உங்கள் வேண்டுதல் எதுனான்னு சொல்லலாமா இதில்? என்ன நீங்கள் என்ன நினச்சிங்க, நடந்திருக்கா? இது அப்பா அம்மா கட்டி விட்டாங்க, அது என்ன வேண்டுதல் அவங்களுக்கு தான் தெரியும். நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். வருஷம் வருஷம் கட்டுறது? ஆமாம், வருஷம் வருஷம் கட்டுறேன். இப்போ மஞ்சள் கயிற்றுல மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி தங்கத்துலேயும் வெள்ளித்துலேயும் கட்டுவானுங்களா? அது எப்படி இருக்குங்களா? அவங்கவுங்க வசதி இதன் மாதிரி அவங்க கட்டுவாங்க. இப்போ நாளைக்கு தாலியை வந்து அறுக்கிறதுங்களா? ஆமாம், நாளைக்கு அறுத்துருவோம். ஓகே. சரி, வேற என்ன விஷயங்கள் பண்ணுவாங்க நாளைக்கு? எல்லாம் வேண்டுதல் தான், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஏதாவது பெறாத்தனை ஏதாச்சும் வேண்டுதல் ஏதாவது இது செஞ்சோன்னா தாலி கட்டுறேன்னு, இல்லை பையனுக்கு தாலி கட்டுறேன்னு, இல்லை குழந்தை நல்லபடியாக பிறந்தனா தான் பையன் பிறந்தனா அதுமாதிரி தாலி கட்டுறேன்னு, அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல். அதுமாரி பையன் பிறந்தானா அவன் சில பேர் 3 வருஷம் கட்டுவாங்க, சில பேர் வாழ்நாள் ஃபுல்லாக கட்டுவாங்க. இதுக்கு வயது வரம்பு அப்படிலாம் அது இல்லை? அப்படிலாம் இல்லை. எந்த வயசுல வேணாலும் எந்த கட்டலாம், வயசுல வேணாலும் ஆண்களும் கட்டலாம். கட்டலாம். எந்த வயசுலாம் கட்டுவோம். பெண்களும் கட்டுவாங்களா இதில்? பெண்கள்லாம் யாரும் கட்ட மாட்டாங்க, திருநங்கை ஆண்கள். ஆண்கள். பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் வந்து மெஹந்தி. நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரோம். ஓகே. எவ்வளோ வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க இந்த நாங்கள் ஒரு கோயில்? 5-6 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தாலி கட்டுறாங்க இல்லைங்களா? எவ்வளோ பேர் திருநங்கையில் தாலி கட்டுவாங்க சார்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 5000-10,000 பேர் கட்டுவாங்க. எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க. நம்ம நாடு மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க. திருநங்கை மக்கள் எல்லாரும் வராங்க. வருஷத்தில் ஒரு நாள் இந்த கோயில் திருவிழாவுக்கு வருவாங்க. இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருவீங்க இல்லைங்களா? ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி விசேஷம்லாம் போயிட்டு இருக்கு? ஒரு 12 நாள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க கோயில். நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு உள்ளே இருக்கிற நல்லாருவான் கூத்தாண்டவர் வந்து நாளைக்கு தேரில் வருவார். அவரை கடப்பள்ளி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நைட்டு தாலி கட்டின திருநங்கைங்க எல்லாம் நாளைக்கு வந்து தாலி அறுத்துட்டு வெள்ளை புடவை கட்டி விதவை கோலத்தில் போயிடுவாங்க. அது வந்து இப்போ நீங்கள் பல வருஷமா கட்டுறீங்க தானே, அது எப்படி இருக்கும் நாளைக்கு அந்த மூமெண்ட்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் கணவர் பெரியவர் இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது எங்கள் முன்னோர்கள்லேருந்து நடந்துட்டு வர ஒரு சாங்கிய சம்பிரதாயம். அதனால் நாங்களும் அப்படியே பின்பற்றிட்டு வரோம். இப்போ இருக்கவங்களை வந்து வீட்டில் ஏற்றுக்கிறாங்களா? ஒரு திருநங்கையும் தெரிஞ்சா வந்து இப்போ ஏற்றுக்கிறாங்க. அப்போ தான் வந்து முதல்ல ஜென்ரேஷனில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அப்போல்லாம் எங்களை பற்றி தெரியாது. நாங்கள் பாம்பேயில் வடநாட்டில் தான் எங்களுக்கு அடைக்கலமே. இப்போ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆண் பெண்ணை இருந்தால் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வாழ்க்கை தேடிட்டு போகிறப்ப பேரண்ட்ஸ் யாரும் பார்க்கறது இல்லை. பட் எங்களை மாதிரி ஒரு திருநங்கை இருக்கிறவங்க தான் வந்து எங்களுக்கு யாரும் கிடையாது ஃபியூச்சரில். அதனால அவங்க தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறோம். எங்கள் அப்பா அம்மாவும் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுக்கு எல்லாமே அவங்க தான், அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான். பேர் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து சென்னை ரெடில்ஸ்லேருந்து வரேன். என் பேர் வந்து தியாஸ்ரீ. எவ்வளோ வருஷமா நம்ம கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்துட்டு? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். என்ன வேண்டுதல்? எனக்கு வந்து நான் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே நடந்துச்சுன்னா நான் வந்து வெள்ளி தாலி கட்டலான்னு இருக்கேன். இப்போ எந்த வேண்டுதலும் கிடையாது எனக்கு. இப்போ எதுவும் கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து தாலி கட்டி நாளைக்கு வந்து தாலி இருக்கிற விதம்னு ஒன்று இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? மனநிலை எப்படி இருக்கும் நாளைக்கு தாலி இருக்கும்போது? ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. எங்களுக்கு எப்போவுமே சுமங்கலியாக இருக்கணும்னு தான் ஆசை. நாளைக்கு ஒரு நாள் விதவியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இப்போது நாளைக்கு தாலி இருக்கிறதுனால இன்னைக்கு இரவு வந்து கணவனா உறவுல ஒருத்தவங்கள இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி உண்மைங்களா அது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம விருப்பம் தான். இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம், தோணலைன்னா இருக்க வேண்டாம். உங்கள் பேர் சொல்லிட்டு எங்கேருந்து வரேன்னு சொல்லுங்கள். என் பேர் பிரபாவதி. நான் சேலம்ல இருந்து தான் வரேன். நெக்ஸ்ட் இந்த கோயில் வந்து எவ்வளோ விசேஷம் உங்களுக்கு? எவ்வளோ முக்கியமான கோயில் திருநங்கைக்கு? ஏன்னா புராண காலத்தில் இந்து மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு மற்ற ரிலிஜனை கம்பேர் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தது இந்து ரிலிஜனில் இந்த ஃபெஸ்டிவல் தான். குறிப்பாக கூவாகம் அரவான் வந்து எங்களோட தொடர்புப்படுத்தி இது பண்ணுறப்ப எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. மற்ற திருவிழாவில் நாங்கள் வெறும் ஜஸ்ட் வியூவராக தான் இருப்போம். இங்கே நாங்கள் வந்து பார்ட்டிசிபே பண்ணுறோங்கிறப்ப அது எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தீபாவளி கிறிஸ்மஸ் மாதிரி எங்களுக்கு வந்து கூவாகம்னாவே ஒரு சித்திரை மாதம் வந்தால் நம்மளுக்கு பண்டிகை, திருநங்கையுடைய பண்டிகை. அப்படி தான் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் எவ்வளோ வருவாங்க திருநங்கைகள் இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு? எவ்வளோ பேர்? இது முடிந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற திருநங்கைகள் அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் பேசுகிற திருநங்கைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில வெளிநாட்டில் இருக்கிற திருநங்கைகளும் இந்த கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் வருவாங்க. திருநங்கைகள் மட்டும் இல்லை, மற்ற பீப்புள்ஸும் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிற மற்றவங்களும் வந்து இதை என்ன எப்படி இருக்குது இந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இன்னைக்கு தாலி கட்டிட்டு நாளைக்கு தாலி இருக்கிற விதங்கிறது ரொம்ப கவலைக்குறைவா ஒரு விதவை போகிற மாதிரி இருக்குது. இது வந்து மித்தாலஜியில் வந்து புராணாஸில் தான் வந்து அந்த அரவான் ஸ்டோரியே கட்டமைக்கப்பட்டது அப்படி தான். ஏன்னா அவர் வந்து அடுத்த நாள் களப்பலி கொடுக்க போகிறாருங்கிறப்ப யாருமே முன் வரல பெண்களில் வந்து. ஸோ கிருஷ்ணரே வந்து மோகினி அவதாரம் எடுத்து
அவர் வந்து அந்த ஒரு நாள் அவர் கூட அவருக்கு தேவையான அரவானுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்து அவர் பலி கொடுத்தவொடனே அந்த விதவை கோலத்துக்கு வரார். அதனால தான் நாங்களும் இந்த நிலைக்கு தள்ளப்படுறோம். ஒருவேளை கிறிஸ்டன் தொடர்ந்து வாழ்னா நம்மளும் வாழ்ந்துருக்கலாம், என்ன பண்ணுறது. நிறைய அரவான்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரி லைஃப்பில், பாய் ஃப்ரெண்டு லவ்வர் பேர்லாம் வராங்க. ஆனால் அவங்க யாருமே நிலைக்கிறது கிடையாது. அடுத்த நாள் வந்து அரவான் களப்பலி பார்க்குற மாதிரி எங்கள் லைஃப்பில் நிரந்தரம் இல்லாமல் போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணாலுமே ஏற்றி சர்க்காய் சோத்துக்கு ஒருத்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இயர், அதிகபட்சம் ஒரு இயர்க்காக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு அன்றைக்கே இதுக்காக தான் இந்த கல்ச்சர் எங்களுக்கு செட் ஆனிச்சான்னு தெரில. ஸோ எங்களுக்கு அரவான் மாதிரி தாங்க. நாங்கள் அன்பு செய்கிற நபர்களும் வருவாங்க, ஒரு நாள் இருப்பாங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் கொடுப்பாங்க, ஜாலியாக இருப்போம். அடுத்த நாளில் வந்து தாலி திடீர்னு போயிடுவாங்க. நாங்கள் தாலி எடுத்து என்ன இங்கே அறுக்கிறோம், அங்கே அறுக்காமல் அழுகுறோம், அவ்வளோதான்.